ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம தோட்டத்துல இருந்து கத்திரிக்காய் அறுவடை பண்ண போறோம். இந்த கத்திரிக்காயை வச்சு நாம இன்னைக்கு சுண்டல் கூட்டு வைக்க போறோம். தக்காளியும் பழுத்திருக்கு. அந்த தக்காளியும் நம்ம குழம்புல சேர்த்து போடுறதுக்கு எடுத்துக்கலாம். இதுதான் இன்றைக்கி நம்ம தோட்டத்துலேருந்து அறுவடை பண்ணது. கொஞ்சம் செரி டொமேட்டோ அண்ட் கிரேப் டொமேட்டோ இருந்துச்சு. அப்புறம் ஒரு 5 கத்திரிக்காய் அறுவடை பண்ணியிருக்கோம். இது வெண்டைக்காயெலாம் போன சீசனுக்கு போட்டது. செடி வந்து கொஞ்சம் பழசாயிடுச்சு. அதனால் சின்ன காயாக தான் கிடச்சிருக்கு. இதெல்லாம் வச்சு நம்ம இன்றைக்கி வந்து கூட்டு வைக்கிறது எப்படின்னு பார்ப்போம்.